பிராபகனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்காக தியானிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த சாமுவேலின் புத்தகம். முதலாவது சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். சாமுவேலின் முதலாவது புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய வேத பகுதி நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வேத பகுதி தான். ஆண்டவர் சாமுவேலை அழைத்த அந்த காரியத்தை நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஒரு பாதகமான சூழலிலே சாமுவேல் வளர்கிறான். ஆனால் சரியாக வளர்கிறான். பாவம் சூழ்ந்த சூழல், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை அந்த பாவம் கரைப்படுத்தாதபடிக்கு அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக தன்னை காத்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். சாமுவேலை பற்றி இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பிள்ளையாண்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் நம்ம உடனே என்னென்னு யோசிச்சுக்குவோன்னா, ரொம்ப குழந்தை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் சாமுவேல் குழந்தையா அந்த டைமில் இருப்பாரா அப்படின்னா சில காரியங்கள் கவனித்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. இது அதுக்கு முன்னாடி குழந்தையா கொண்டு விட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் என்ன பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக. அப்போ இன்னும் அவன் குழந்தையா இல்லை. அவன் ஒருவேளை 12 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கலாம். பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அது மட்டும் இல்லை, சாமுவேல் செஞ்ச வேலை என்னவா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. போதும். சாமுவேல் என்ன செஞ்சானா, ஆலயத்தின் கதவு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? அது ஒரு சின்ன குழந்தையால் திறக்க முடியுமா? அதனால் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெஃபினட்டாக 12 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆகையினால அந்த ஒரு ஸ்டேஜில் சாமுவேல் இருந்தான். சாமுவேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றத பற்றி இந்த பகுதியில் நம்ம கவனிக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அழகான வார்த்தை. முதல் வசனத்தில் பார்க்கிறோம், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்ன செய்து கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். என்ன பணிவிடை? கதவு திறக்கிறது கர்த்தருக்கா? ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது ஆண்டவருக்காகவா? ஆமாம். அதை கூட என்ன செய்யலாம்? கர்த்தருக்காக நம்ம செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தருக்காக செய்யலாம். இங்கே சாமுவேல் ஆலயத்தில் இருந்தால் அவன் பெரிய ஊழியம் செஞ்சான் அப்படின்னு இங்கே நம்ம பார்க்கல. அவன் ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டான். ஆனால் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய ஆலயத்தில் கர்த்தருக்காக நாம் செய்கிற எந்த காரியமும் கர்த்தருக்கு நாம் செய்கிற பணிவிடையாக நாம் கருதி நாம் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், நம்மளால் முடிந்த எளிய காரியமாக இருக்கலாம். அதை கர்த்தருக்கென்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால இங்கே சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆலயத்தில் எடுபிடி வேலை தான், சாதாரண அற்பமான வேலை தான். கதவு திறக்கிறது, மூடுறது, அங்கே இருந்த வயதான கடவுளுடைய மனிதனுக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட சின்ன காரியம்தான். ஆகிலும் அதை அவன் கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருந்தான். இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சாமுவேல் ஆலயத்தில் இருந்தான், ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான், கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை அறிந்திருந்தான், ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தான், ஆனால் ஆண்டவரை அறியவில்லை. தங்கியிருந்தது ஆலயத்தில், வேலை செஞ்சது ஆலயத்தில், ஒவ்வொரு நாளும் பல காரியத்தை ஆலயத்தில் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனாலும் இங்கே சாமுவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவன் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. ஆகையினாலே அவன் ஆலயத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அறியாதிருந்தான். 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஆலயத்தில் தான் இருந்தான். பிறந்ததுலேருந்தே ஆலயம் தான், சண்டே ஸ்கூல் தான். ஆலயத்தினுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபாடு இருந்தது. தூங்கினது அங்கே தான், படுத்தது அங்கே தான், விளையாண்டது அங்கே தான், எல்லாமே அங்கே தான்.
இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஊழியம் வேற செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவருக்கு பணிவிடையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். அப்ப சாமுவேல் ஆலயத்தோடு இருந்தான், ஆலயத்திலேயே இருந்தான், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் இருந்தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னும் அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். என்ன அறியல? அவன் கர்த்தர் இருக்கிறார்னு தெரியும், ஆண்டவர் நல்லவர்னு தெரியும், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவர் பல காரியங்களை செஞ்சிருக்காங்க, வந்து போகிற மக்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். பலர் சொன்னதை கேட்டிருப்பான், அங்க நடைபெற்ற எல்லா வேத பிரசங்கங்களையும் கேட்டிருப்பான், எல்லாத்தையும் கேட்டிருப்பான். ஆனா இன்னும் அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி அறிந்திருப்பது வேற, கர்த்தரை அறிந்திருப்பது வேற. ஆண்டவருடைய பிரசனத்திற்கு வருவது வேற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது வேற. ஆலயத்திற்கு வருவது வேற, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது வேற. இவன் ஆலயத்திலே குடியிருந்தவன், ஆலயத்திலே தூங்கி எழுந்திருச்சா, ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபாட்டோடு இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் அவன் கேட்காதிருந்தபடியினாலே வேத புத்தகம் சாமுவேலை பற்றி என்ன சொல்கிறது? அவன் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஆலயத்தில் ஏலி இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆகையினால அவன் தூங்கிட்டு இருக்கிறான். சாமுவேலே கூப்பிட்ட உடனே அவன் உடனடியாக எழும்பி ஏலிக்கிட்ட ஓடி, ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். ஏன்னா அந்த ஆலயத்தில் இருந்த ஒரே நபர் ஏலி தான். ஆலயத்தை பூட்டியாச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாமுவேல் என்ன யோசிச்சா, இந்த ஆலயத்தில் யார் இருக்கா? ஒன்று நான், இன்னொன்று தாத்தா, 2 பேர் தவிர வேறு யாருமே இல்லை. திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்ப கர்த்தர் கூப்பிட்டார். எந்திரிச்சு திரும்ப எங்கே தான் போனான்? ஏலிக்கிட்ட தான் போனான். ஏலி நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கன்ட்டாரு. திரும்பி வந்து படுத்துக்கிட்டான். திரும்ப கர்த்தர் கூப்பிட்டார். சாமுவேலே திரும்ப போய் கேட்குறான், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? அப்போ ஏலி யோசிக்கிறாரு, இது ஆண்டவர் அவங்கிட்ட பேச விரும்புகிறார். அப்போ ஏலி சொல்லி கொடுத்தார் சாமுவேலுக்கு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. இன்னொரு முறை சாமுவேலே அப்படி கூப்பிட்ற சத்தத்தை கேட்டால், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. ஏன்னா கர்த்தர் தான் அவனைய கூப்பிடுறாரு. அப்போ தான் சாமுவேல் யோசிக்கிறான், ஓஹோ, ஆண்டவர் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டு என் கூட பேச அவர் முடியும், அவர் விரும்புகிறவர் என்பது இப்போ தான் சாமுவேலுக்கு புரிகிறது. ஆகையினால இங்கே சாமுவேலுடைய வாழ்க்கையில் நம்ம 2வதாக கவனிக்கிற ஒரு காரியம், அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தவன் மட்டுமல்ல, அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஒருவேளை சாமுவேல் இருந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா முதல் டைம் கூப்பிட்டோன்னே போய் கேட்டு பார்த்துருப்பேன். இல்லைன்னு சொல்லிட்டாரு, வந்து படுத்துருப்பேன். 2வது தடவை கூப்பிட்டா கூட என்ன செஞ்சுருந்துருப்பேன்? அவர் தான் இல்லைன்ட்டாரே, நம்ம ஏதோ பிரம்ம போட்டிருக்கு அப்படின்ட்டு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் சாமுவேல் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே உடனடியாக எழுந்தவன் ஏலியின் இடத்தில் ஓடுகிறான். ஏலி வயதான நிலையில் இருந்தபோது ஒருவேளை அவனுக்கு உதவி தேவைப்பட்டிருக்கிறது என்று அவன் எண்ணி இருக்கலாம். சாமுவேலுக்கும் அவன் ஏலிக்கும் அவன் உதவி செய்கிறவனாக, பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவருக்கும் கடவுளுடைய மனிதனுக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் ஏலி, ஆலயத்தில் இருந்த கோயில் பிள்ளை சாமுவேல். ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஏலிக்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஏலிக்கிட்ட சொல்லாமல் அங்கே இருக்கிற கோயில் பிள்ளையை கூப்பிட்டு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கும் ஏலிக்கும் சரியான உறவு இல்லை.
ஆண்டவருக்கும் ஏலிக்கும் சரியான உறவு இல்லை. ஆண்டவர் பேசினதை ஏலி கேட்டு இருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் ஏலியின் இடத்துல பேசவில்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசல அப்படின்னாலே அங்க என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? டெஃபினட்டா பேசுவார். பழைய ஏற்பாட்டில் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்களோடு கூட பேசினார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏதோ ஒரு சாமுவேல் கூட, ஒரு ஏசாயா, எரேமியா கூட பேசுகிறவர் அல்ல. ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேசுகிறவர். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுகிறவர். ஆகையினால கர்த்தர் ஏலியோடு ஏன் பேசவில்லை என்றால் அவனுக்கும் அவருக்கும் சரியான உறவு இல்லை. ஏன் அவர் உறவு இல்லாமல் போச்சு? கர்த்தர் பேசும்போது கேட்டு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் பேசும்போது நாம் கேட்டு கீழ்ப்படிய 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 இந்த உறவிலே வளருவோம். கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா கர்த்தர் பேசி பேசி நம்ம கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆண்டவர் பேசுறதை நிறுத்திடுவார். பைபிள் நிறைய உதாரணம் இருக்கு. அதில் ஏலியும் ஒரு உதாரணம். சவுல் ஆண்டவர் அவங்கிட்ட பேசினார். ஆனா இந்த சவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால என்ன ஆச்சு? கர்த்தர் இப்பொழுது சவுலின் இடத்தில் பேசுவதில்லை. ஏன் பேசுறதில்லை? அவன் சொன்னதை செய்யலை, கீழ்ப்படியலை. அதனால ஆண்டவர் அவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவு சீரா இல்லாததுனால இப்பொழுது கர்த்தர் சவுலின் இடத்தில் பேசுகிறதில்லை. 1 சாமுவேல், அதே 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிற காரியம், அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற காரியம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது விசாரிக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறதில்ல? ரிப்ளை பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. திரும்பி என்ன காரியம்? இந்த அதிகாரத்தை நீங்கள் பிறகு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 16, 17, 18 வசனங்களில் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம், இங்கே ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை அவன் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, கவனிக்கவில்லை. ஆகையினால கர்த்தர் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு. ஏலியனுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அவன்கிட்ட பேசினாரு. ஆனா அவன் அதுக்கு கேட்டு கீழ்ப்படியலை, கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை கவனிக்கவில்லை. ஆண்டவர் இப்படி செய்யாதப்பா, நீ தவறு செய்து கொண்டிருக்க, உன் மேல நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே கர்த்தர் ஏலிகிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் ஏலி அதை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. நான் தப்பு செய்யும் போது என் மேலே நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லணுமா? எனக்கு சொல்லணுமா? அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? டைரெக்டாக அடிச்சிடலாம். தப்பு பண்ணால் அடிச்சிடலாம். ஆனால் தப்பு பண்ணால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன் பிள்ளைங்க சரியில்லை, நீ அவங்கள சரி பண்ணலை, அதனால உன் மேலே நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, உடனே மனம் திரும்பணும், தன்னை சரிப்படுத்தி கொள்ளணும், எல்லா பிரச்சனைகளையும் சீர்படுத்தணுன்றதுக்காக தான் சொல்கிறாரு. நம்ம பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்ப போகிறது இல்லை. எதற்காக ஆண்டவர் முன்னமே அறிவிக்கிறார் அப்படின்னா, பிரச்சனை வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? உடனே மனம் திரும்பணும். தாவீது தவறு செஞ்சா தீர்க்கதரிசி வந்து சொன்னார், எப்பா நீ பண்ணது தவறு, அதனால உனக்கு பிறக்கிற குழந்தை செத்து போகும்னு சொன்னார். உடனே தாவீது என்ன பண்ணா? ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கையை கட்டி உட்கார்ந்துருந்தானா? இல்லை, பிள்ளை பிறக்கிற பிள்ளை செத்து போகும்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு என்ன பண்ணுற தாவீது? 7 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனுக்கு முன்பாக உபவாசம் இருந்தும் முழங்கால் படியிட்டு
கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்றாடினான், கெஞ்சினான். அப்ப ஆண்டவர் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன? நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? மனம் திரும்பணும், சரிப்படுத்தி கொள்ளணும். ஏலிக்கும் ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் பிள்ளைங்க பண்ணதெல்லாம் தவறு, அது நிமித்தமா உன் குடும்பத்தின் மேல தேவ கோபாக்கினை வரப்போகிறது. ஆனா ஏலி என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணலை. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பிறகு வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. 27ஆம் வசனத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் ஏற்கனவே வந்து சொல்லிட்டார், ஏற்கனவே நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. கேட்ட பிறகும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, மனம் திரும்புதலும் இல்லை, செய்ய வேண்டிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையினால இப்ப கர்த்தர் ஏலி கிட்ட பேசாம சாமுவேல் கிட்ட பேசுறாரு. சாமுவேலுக்கு ஏலி தான் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது. என்ன கற்றுக் கொடுத்தார்? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே நான் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னிடத்துல சொல்லுங்க. தேவனுடைய பாதத்தில் உன்னை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு அதை உண்மையாக சொல்ல வேண்டும். அந்த காரியத்தை ஏலி அழகா சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற காரியம், சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு அப்படின்னா ஒரு கடவுளுடைய மனிதன் என்ன சொல்றாரு? சாமுவேல் காலத்தில் அப்படி சொல்லியிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் இப்போ புதுசாக இனி பேச போறதில்ல, பேச வேண்டியதெல்லாம் ஆண்டவர் பேசிட்டாரு. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அதனால ஆண்டவரே பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவரே கேட்க எனக்கு உதவி செய்யுங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். ஏசாமி அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப பிரச்சனை ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியலன்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் நான் கேட்பதில் இல்லாததற்கு காரணம் நான் தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுவதில்லை, நான் ஆண்டவருடைய காரியங்களை கவனிப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாரா? பேசுகிறார். எப்படியெல்லாம் பேசுகிறார்? அற்புதமான இயற்கை மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அற்புதமான அண்ட சராசரங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, ஆகிலும் அவருடைய சத்தம் பூமி எங்கும் கேட்கிறது. அற்புதமான ஒரு ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்த மகிமை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தை பற்றி அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே சூழலை பார்க்கும்போது, இயற்கையை பார்க்கும்போது அது மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச, அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அற்புதமானவர் என்பதையெல்லாம் நாம் இயற்கை மூலம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கவனித்து பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்ட காரியங்களை நாம் எண்ணி பார்க்கும்போது கடவுள் நம்மோடு கூட அவைகளின் மூலமாக பேசுவார். நிறைய நேரங்களில் பலவிதமான எச்சரிப்புகள் நமக்கு முன்னாடி இருக்குது இல்லை? எச்சரிப்புகள். போன வாரத்தில், போன 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருந்த ஒரு காரியம், ஹாலிவுட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரபல்யமான பகுதி இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸ், இவைகளெல்லாம் அந்த சினிமா துறைக்கு மிக பேர் போன பிரபல்யமான இடங்கள், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிற இடங்கள். ஆனால் என்ன நடந்துச்சு? ஒரே நாளில் எல்லாமே சாம்பலாக போச்சு. அதனால உலகத்தினுடைய ஆசீர்வாதம், மேன்மை இதெல்லாம் குப்பை இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆகையினால இதை எல்லாவற்றையும் கடந்து உன்னதமான ஒரு காரியத்தை நம்ம நோக்கி இருக்க வேண்டும்.
என்று பல காரியங்களை ஆண்டவர் சூழ்நிலை மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நம் கண்ணெதிரே நடக்கிற சம்பவங்கள், இவைகளின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடவுள் அன்புள்ளவர் தான், அதே சமயத்தில் கர்த்தர் நீதியும் உள்ளவர். ஆண்டவருக்கு கொடுக்கிற எச்சரிப்புக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு உண்மையை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இங்கே சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசினார். நிறைய நேரத்தில் நம்ம கதையை அதையோடு நிறுத்திடுவோம். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சாமுவேல் சொன்னால் ஆண்டவர் பேசினார். ரைட், என்ன பேசினார் ஆண்டவர்? ஐயோ, ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது. ஃபஸ்ட்டு டைம் கர்த்தர் பேசுகிறத கேட்டோன்னே சாமுவேல் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பான். இனி ஆண்டவர் பேசுகிறத அவன் வாஞ்சித்திருப்பானான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா, உன் குரு இருக்கிறாரு, குரு யார்? ஏலியும் அவன் குடும்பமும் அழிஞ்சு போகிறாங்க. என்னுடைய நியாயத்தீர்ப்பு அவங்க குடும்பத்தில் வரப்போகுது, அது பயங்கரமாக இருக்கும். ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், வாலிப பிராயத்தை சேர்த்து. ஐயோ, அவன் சொன்னதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் இதை பேசுனதை கேட்ட உடனே ரெண்டு காரியம். ஒன்று, என்ன யோசிச்சிருப்பான், ஆண்டவர் இதையே என்கிட்ட சொன்னார். நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு கூட்டிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே எடுபடி ஆள். ஏலியினுடைய குடும்பத்தின் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றி ஆண்டவர் என்கிட்ட ஏன் பேசினார்? இதை நான் என்ன செய்யணும்? யாருக்கிட்ட? குரு கிட்ட போய் சொல்லணுமா? காலையில் அவனுக்கு அதுக்கு பிறகு அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது நைட்டு. இல்லை, அவன் படுத்துக்கிட்டு இருந்தான்னு இருக்குது, அவளையே தூங்கிக்கிட்டு இருந்தான்னு இல்லை. ஆண்டவர் பேசின பிறகு சாமுவேல் என்ன பண்ணிக்கிட்டான்? போய் விடிகிற வரைக்கும் படுத்து கொண்டு இருந்தான். காலையில் எழுந்திரிச்ச கதவை திறந்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி அவன் இருக்கிறான். ஆனால் ஏலிக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னமோ பேசியிருக்கிறார். சாமுவேலை கூப்பிட்டு கேட்குறாரு, அப்பா, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? மறைக்காம சொல்லு. ஏன்னா அவரே கெஸ் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை இது என்னை பற்றியே இருக்கலாம். அதனால் நீ பயப்படாத, மறைக்காம சொல்லு அப்படின்னு சத்தியம் வாங்குற. அப்போ சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். ஆண்டவன் கொடுத்த பெரிய ட்ரைனிங் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியா ஏலி மூலமாக கொடுத்த ட்ரைனிங். ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கணும், ரெண்டாவது ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி சொல்லணும். ஏன்னா கேட்டது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆண்டவர் பேசினாரு, நான் கேட்டுக்கிட்டேன், பிரச்சனை இல்லை. இதை போய் எப்படிங்க சொல்கிறது? இதை சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு சோறு போடுவாரா, போட மாட்டாரா? என்னை இதுக்கு பிறகு என்னை எப்படி நடத்துவார்? பல கேள்விகள். ஆனால் சாமுவேல் தைரியமாக கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் ஏலிக்கிட்ட சொல்லிட்டான். சொன்ன பிறகு கர்த்தர் அவனை, ஒருவேளை ஏலிக்கு எவ்வளவு எச்சரிப்பாக அது இருந்ததோ அதே அளவுக்கு எச்சரிப்பு யாருக்கு? சாமுவேலுக்கு. கவனிச்சிங்களா? சாமுவேலுக்கு ஆரம்பத்திலேயே பயங்கரமான ஒரு அடி கொடுத்த மாதிரி இது. அவனுக்கு இது விழுந்த அடி கிடையாது. ஆனால் அவன் கவனித்த ஒரு காரியம் என்ன? நீ ஆலயத்தில் இருந்தால் பரவாயில்ல, பத்தாது. நீ அங்கி போட்டிருந்தா பத்தாது. நீ தீர்க்கதரிசியாக இருந்தால் பத்தாது. நீ ஆசாரியனாக இருந்தால் பத்தாது. ஆண்டவருடைய வேலை செஞ்சால் பத்தாது. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணால் பத்தாது. எல்லாம் பண்ணால் பத்தாது. நீ ஒழுங்காக இல்லைன்னா, நீ அங்கி போட்டிருந்தாலும் சரி, உனக்கு அந்தஸ்து இருந்தாலும் சரி, நீ உனக்கு பதவி இருந்தாலும் சரி, உனக்கு என்ன இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சாமுவேலுக்கு அது ஒரு பாடம். இதை ஏலிக்கிட்ட சொல்லிக்கிட்டு சாமுவேல் இதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்க முடியுமா? ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறேன், சாமுவேலுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருந்ததுக்கு காரணமே இதுவாக தான் இருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்பா, நான் ஆலயத்தில் இருக்கிறேன், நான் அங்கேயும் போட்டிருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் பொறுப்பில் இருக்கேன், ஊழியம் செய்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை சாமுவேல் புரிந்து கொள்ளும்படிக்கு இங்கே ஆண்டவர் அவன் இடத்துல பேசினது இருந்தது. ஏலியினுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை? அவன் கடவுளுடைய மனுஷன், அவன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அலங்காரமான ஆடை இருந்தது, அந்தஸ்து இருந்தது.
ஆனால் அவன் அழிக்கப்பட்டான், அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பாவ பரிகாரம் செய்தவன். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே பண்ண முடியாதுன்றார். இவன் எல்லாருடைய பாவத்திற்கும் பாவ பரிகாரத்திற்காக மன்றாடி கொண்டு இருந்தவன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பிள்ளைக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே பண்ண முடியாது. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் கவனிக்கும், பாவத்தின் வலிமை, பாவத்தின் வல்லமை அழித்துவிடும். அன்னைக்கு அவங்க யோசிச்சாங்க, ஆலயத்தில் என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா எங்கள் அப்பா தான் சீஃபு, நாங்கள்லாம் எங்கள் அப்பா பொறுப்பில் இருக்கிறனால நாங்கள் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாது, கேட்டால் எங்கள் அப்பா தான் கேட்குறோம். தாறுமாறாய் நடந்தார்கள், கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தரை அறியவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுப்பில் இருந்துட்டு ஆண்டவரை அறியாமல் இருப்பது என்பது ஆபத்தான ஒரு காரியம், நமக்கு நாமே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிற ஒரு காரியம். ஆக்கினாலே இங்கே அவங்க செஞ்ச தவறான காரியம் மட்டுமல்ல, அவங்க செஞ்ச பாவம் மட்டுமல்ல காரணம், மனம் திரும்பாமை முக்கியமான காரணம். எங்கள் தப்பு யாருங்க பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்லலாம், கரெக்ட், ஒருவேளை தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சிருந்திருக்கலாம், ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்த போதாவது கவனித்து மனம் திரும்பி இருந்தால் ஆக்கினைக்கு தப்பி இருக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் சொல்லும்போது அவ்வளோதான், மனம் திரும்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை, பரிகாரம் செய்ய முடியாதுன்ற வார்த்தையை ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லவில்லை. அப்போ டைம் இருந்துச்சு, அப்போ மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த காலத்தில் அவர்கள் மனம் திரும்பவில்லை. 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. முன்னாடி தீர்க்கதரிசி சொன்னார், உன் பிள்ளைங்க சரியில்லைப்பா, அவங்க செய்கிற காரியம் சரியில்லை. சாமுவேல் ஏலி பிள்ளைங்களை கண்டிக்கலையா, கண்டிச்சாரா கண்டிக்கலையா? இது நம்ம குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், அதனால் இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த பகுதியில் ஏலி அந்த பிள்ளைங்க செய்த தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, ஏலி அவர்களை கண்டித்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலேயே பாவம் இருக்குங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளேயே பாவம் வந்துச்சு. ஆனால் ஏலி என்ன செய்கிறாரு, இதை கேள்விப்பட்ட போது 24ஆம் வசனத்தில் பாருங்கள், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். கண்டிச்சாரா கண்டிக்கலையா? கண்டிச்சார், ஆனால் தண்டிக்கலை. இங்கே ஏலி அப்பா மட்டும் கிடையாது, பாஸ், பிரதான ஆசாரியர். அவருக்கு கீழே யார் இருக்கா? ஆசாரியர்கள். ஆசாரியர்களை நீக்கி இருக்கலாமா? வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமா? அனுப்பியிருக்கலாம். அனுப்புனாரா? கண்டிக்கிறது அவசியம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, தண்டிக்கணும். பொறுப்பு நமக்கு இருக்கும்போது செய்ய வேண்டிய அடுத்த காரியத்தை இங்கே நம்ம சொல்கிறாரு. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 13, 14 வாசிங்க.
14. பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்பு வைப்பாயே. ஆகையினால இங்கே கண்டிச்சாரு, ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை. அவங்க செய்த தவறான காரியத்திற்கு அவர் தண்டனை கொடுக்கவில்லை. ஆகையினால இங்கே ஏலியின் மேலும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் தேவனுடைய கோபாக்கினை வருகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியங்களில் துணிகரமாய் நாம் பாவம் செய்திருப்போமானால் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகள் கொடுக்கிறார், தருணம் கொடுக்கிறார். பாவம் கொடியது, நம்முடைய வாழ்க்கையில் அழிவையும் ஆபத்தையும் கொண்டு வரும். தேவனுடைய சமூகத்தில் உணர்ந்து நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை சீர்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை குணப்படுத்த ஆண்டவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு நாம் செய்த தவறுகளை உணர்த்துவாரானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். தேவ கோபாக்கினைக்கு நம்மை தப்புவிக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மனம் திரும்புதல். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மனம் திரும்புதல் தான். ஆசீர்வாதத்திற்கான வழி மனம் திரும்புதல். துணிகரமாக நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பேன் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாரானால் நாம் மனம் திரும்பும் போது ஆசீர்வாதத்திற்கான வழியிலே நாம் செல்ல துவங்குகிறோம். ஒருவேளை கேட்க கஷ்டமான ஒரு காரியம்தான் இது, சொல்லுவதற்கும் கஷ்டமான காரியம்தான். ஆகிலும் ஆசீர்வாதத்திற்கான வழியாக இருக்கிறது படியினாலே இதை சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது. வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், ஆசீர்வாதத்திற்கான வாசலாக கர்த்தர் மனம் திரும்புதலை வைத்திருக்கிறார். ஆகையால் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல் அவசியம். இதை பற்றி இந்த ஆண்டில் எஸ்பிஎஸ் பிள்ளைகளுக்கு எழுத போகிறோம். அப்போ முதல் நாள் ரட்சிப்பை பற்றியும் 2வது நாள் மனம் திரும்புதலை பற்றியும் நான் அந்த பாடம் போட்டிருந்தேன். அப்போ அந்த டீச்சர் எழுதும்போது ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா மனம் திரும்பும் போது தானே ரட்சிக்கப்படுவாங்க, அதுக்கு பிறகு மனம் திரும்புதல் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி இல்லையா? ரட்சிக்கப்படும் போது மனம் திரும்புதல் இருக்குது, ஆனால் மனம் திரும்புதல் ரட்சிக்கப்பட்டதோடு முடிந்து போவதில்லை, ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டியது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிக் கொண்டே நம்ம இருக்கணும். அப்போ தான் பரிசுத்தத்தில் வளர முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நேரடியாக சபைகளுக்கு சொன்ன வார்த்தை, கடிதம், எழுதின கடிதம் அங்கே இருக்குது. அதில் ஆண்டவர் சொன்ன முக்கியமான ஒரு ஆலோசனை, சபைகளுக்கு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து மனம் திரும்புங்கள். திருச்சபை மனம் திரும்பணுமா? திருச்சபைக்கு உள்ளே இருக்கவங்க மனம் திரும்பணுமா? வெளியில் இருக்கவங்க மனம் திரும்பணுமா? வெளியில் இருக்கவங்களும் மனம் திரும்பணும், உள்ளே இருக்கவங்களும் மனம் திரும்பணும், நீங்களும் மனம் திரும்பணும், நானும் மனம் திரும்பணும். மனம் திரும்புவது ஆசீர்வாதத்துக்கான வாசல். தேவன் அன்னைக்கு நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு எப்படி வருகிறது? மனம் திரும்ப 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 நம் ஆண்டவர் அன்னைக்கு கிட்டி சேர்கிறோம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போதெல்லாம் ஆண்டவர் அதை உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 3:15 சொல்ல, ஏலியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? கேட்டபோது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டபடியினால ஆண்டவர் திரும்ப அவன்கிட்ட பேசவில்லை, பேசுவதை அவன் கேட்கவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை கேட்கலாம். தேவ சத்தத்தை கேட்போம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், மனம் திரும்புவோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்த விரும்புகிறவர், மனம் திரும்பும்படியாக எச்சரிப்பு கொடுக்கிறவர், ஆக்கினைக்கு தப்புவிக்க விரும்புகிறவர். 40 நாளில்
நினிவே அழிந்து போகும் என்று சொன்னதை கேட்டபோது நினிவே மக்கள் மனம் திரும்பி அழிவுக்கு தப்பிக்கொண்டார்கள். ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போவார்கள் என்று ஏலிக்கு சொன்ன போது அவன் மனம் திரும்பாமல் போய்விட்டான். ஒருவேளை ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் மனம் திரும்பி இருந்திருந்தால் கர்த்தருடைய பெரிய கோபாக்கினைக்கு, பெரிய தண்டனைக்கு அவர்கள் தப்பி இருக்கலாம். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தினுடைய வாசல். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்புவோம், நம்மை அர்ப்பணிக்குவோம், தேவனுடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிப்பது மட்டுமல்ல, அவர்களை தண்டிப்பதும் அவர்களை சரிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பிறம்பினால் அவருடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு தப்புவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் பிள்ளைகளை இன்றைக்கு கண்டிக்கும் போது, தண்டிக்கும் போது கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளை நேசிப்பது நல்லது, பிள்ளைகளுக்காக பாரப்படுவது, உபவாசிப்பது, ஜெபிப்பது நல்லது. பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் வழிநடத்துவதற்கு அவர்களை சிட்சிப்பது மிக மிக அவசியமானது. பரிசுத்தம் கிருபை அன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கர்வமாக ஆணவமாக நடந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க, கடவுளுடைய மனிதனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க உதவி செய்ய தகப்பனே. தேவா கோபாக்கினை வரப்போகிறது என்பதை கேள்விப்பட்ட பிறகும் ஏலிக்கு அவர் கீழ்ப்படிந்து ஏலியை கனப்படுத்தி அவர் உயிரோடு உள்ள நாள் மட்டும் கர்த்தாவே அவருக்கும் தொடர்ந்து பணிவிடை செய்கிற கிருபையை ஆண்டவரே அந்த சாமுவேலுக்கு நீர் கொடுத்திருந்தீரே. இதே போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க, உமக்கு பிரியமாக இருந்தவர்களாக இருக்க உதவி செய்ய. ஏலிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பை பாடமாக எடுத்துக்கொண்டு உமக்கு பயந்து வாழ்வதற்கு ஜாக்கிரதையாய் சாமுவேல் இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. எங்களை சுற்றி ஆண்டவரே நடைபெறுகிற காரியங்களை நாங்கள் கவனிக்கும் போது நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருந்த பட்டணம் ஒரே நாளில் சாம்பலாய் போனதை ஆண்டவரே நாங்கள் கண்டோமே கர்த்தாவே. இப்படிப்பட்ட நிலை எந்த இடத்திற்கும் வர முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் நிர்விசாரமாக இல்லாதபடி உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே மனம் திரும்புகிறவர்களாக, எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக வாழ உதவி செய்யும். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபையாக எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்காக, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக ஆண்டவரே எங்களுக்கு நித்திய வாழ்வை வாக்கு பண்ணி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டதினாலே, நொறுக்கப்பட்டதினாலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள கருத்துக்களை தாழ்த்துகிறோம். கிருபையாக இறங்கி உதவி செய்ய துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.